ஏரிக்கரையிலிருந்து தென்திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகளின் மீது நடனமாடிய படகைப் போல ஆனந்த கூத்தாடியது. உள்ளத்தின் உள்ளே குதூகலம் பொங்கித் ததும்பியது. சோழ நாட்டை அணுகும்போதே இவ்வளவு ஆனந்தமாயிருக்கிறதே! பொன்னி நதியின் கரைகளில் பூத்துக் குலுங்கும் புன்னை, கொன்னை, கடம்ப மரங்கள் எப்படி இருக்கும்? காவேரியின் இரு கரைகளிலும் சோழ பரம்பரை எடுப்பித்த அற்புத ஆலயங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும்! ஆஹா! பழையாறை நகர்! அந்த ஆலயங்களில் தேவார பாடல்களும் திருவாய்மொழி பாசுரங்களும் இனிய குரலில் பாடக் கேட்போர் பரவசமடைவார்கள் என்று கேள்வியுற்றிருந்தான். வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகழ்த்த பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறான். அவருடைய செல்வ புதல்வி குந்தவை பிராட்டியையும் காணப்போகிறான். ஆனால் வழியில் தடை எதுவும் நேராமல் இருக்க வேண்டும். எந்த தடை நேர்ந்தால்தான் என்ன? கையிலே வேல் இருக்கிறது, இடையில் வாள் இருக்கிறது, நெஞ்சிலே உரம் இருக்கிறது. ஆனால் இளவரசர் ஆதித்தர் ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு யாரிடமும் சண்டை பிடிக்கக்கூடாது என்று. ஆதவன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் வீரநாராயணபுர விண்ணகர கோயிலை நெருங்கினான். அன்று ஆடி திருமஞ்சன திருவிழா. கோயிலை சுற்றி பெரும் ஜனக்கூட்டம். பழங்கள், தின்பண்டங்கள், மலர்கள், சந்தனம் எல்லாம் விற்பனைக்கு இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்தியத்தேவன் ஓரிடத்தில் பெருங்கூட்டம் நின்றிருப்பதையும் உள்ளே உரத்த குரலில் வாக்குவாதம் நடப்பதையும் கவனித்தான். ஆவலை அடக்க முடியாமல் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி கூட்டத்தை பிளந்து உள்ளே போனான். அங்கே விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் 3 பேர். ஒருவர் உடம்பெல்லாம் ஊர்த்தவ புண்டரம் சந்தனம் அணிந்து கையில் குறுந்தடி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி ஆழ்வார்க்கடியான் நம்பி. இன்னொருவர் உடம்பெல்லாம் திருநீர் அணிந்த வீரசைவ பாததூளி பட்டர். மூன்றாவது காவி வஸ்திரம் தரித்த அத்வைத்த வேதாந்த சந்நியாசி. சைவர் கேட்டார், ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே, சிவபெருமானுடைய முடியை காண பிரம்மாவும் அடியை காண திருமாலும் முயன்று தோற்று சிவபெருமானின் பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களே, அப்படி இருக்க உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார்? ஆழ்வார்க்கடியான் தன் குறுந்தடியை ஆட்டி, வீர சைவ பாத தூளி பட்டரே, நிறுத்தும்! ராவணனுக்கு உங்கள் சிவன் வரங்கள் கொடுத்தார். அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன் தவிடுபொடியாகவில்லையா என்றான். அப்போது அத்வைத சந்நியாசி தலையிட்டு, நீங்கள் இருவரும் எதற்காக வீணாக வாதம் செய்கிறீர்கள்? பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில்தான் இந்த சண்டை. ஞான மார்க்கம் வந்துவிட்டால் சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்றார். ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டு, சரிதான், உங்கள் சங்கராச்சாரியார் கடைசியில் பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று 3 வாட்டி சொன்னார். உம்மை போன்ற மௌடிகளை பார்த்துதான் மூடமதே என்று சொன்னார் என்றான். கூட்டத்தில் ஆகாக்காரமும் பரிகாசச் சிரிப்பும் எழுந்தன. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையன் முன்னால் வந்து, எதற்காக ஐயா நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்? வேறு வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா என்றான். இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்று நம்பி கர்ஜித்தான். கூட்டத்தில் சிலர், தம்பி நீ சொல்லு என்றார்கள். வல்லவரையன் சொன்னான், சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் சிநேகமாகவும் சுமூகமாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் எல்லாம் எதற்காக சண்டை போடுகிறீர்கள்? சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் அதட்டினான். ஆதாரமா? நேற்று மாலை வைகுண்டத்திற்கு போயிருந்தேன். அதே சமயம் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். இருவரும் சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களையே கேட்டுவிட்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்கள். அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயிலே போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று வல்லவரையன் மூடியிருந்த வலக்கையை திறந்து காட்டினான். அதற்குள்ளே ஒரு பிடி மண் இருந்தது. அதை வீசி உதறினான். கூட்டத்தில் இருந்த பலர் உற்சாகங்கொண்டு நம்பியின் தலையிலும் பட்டர் தலையிலும் மண்ணை வீசி எறிய ஆரம்பித்தார்கள். அடே தூர்த்தர்களா, நாஸ்திகர்களா என்று ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தடியை சுழற்றி கொண்டு கூட்டத்திற்குள் பிரவேசித்தான். ஒரு பெரிய கலவரம் நிகழும் போல் இருந்தது. அந்த சமயத்தில் சற்று தூரத்தில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. சூராதி சூரர் வீர பிரதாபர் 24 போர்களில் 64 வெள்ளிப்புண்களை பெற்ற திருமேனியர் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டையார் விஜயம் செய்கிறார், பராக் பராக் வழிவிடுங்கள் என்று இடிமுழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்டது. முரசு, பனைமரக்கொடி, வேல் பிடித்த வீரர்கள் எல்லோரும் கம்பீரமாக வந்தார்கள். பின்னர் அலங்கரித்த யானையின் மீது ஆஜானுபாகுவான கரிய திருமேனியர் ஒருவர் வீற்றிருந்தார்.
கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் சாலையில் இருபுறத்திலும் வந்து நின்றது போல் வல்லவரையனும் வந்து நின்றான். யானை மீது இருந்தவர்தான் பழுவேட்டையர். யானையின் பின்னால் பட்டுத்திரையினால் மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. அதற்குள் இருப்பது யாரோ என்று வல்லவரையன் சிந்திப்பதற்குள் செக்கச் சிவந்த நிறத்துடன் வளையல்களும் கங்கணங்களும் அணிந்த ஒரு கரம் சிவிகைக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு பல்லக்கின் பட்டுத்திரையை சிறிது விலகியது. மேகத்தினால் மூடப்பட்டிருந்த பூரண சந்திரன் மேகத்திரை விலகியதும் பளீரென்று ஒளி வீசுவது போல் சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அந்த பெண்ணின் முகம் பிரகாசமான பூரண சந்திரனையொத்த பொன் முகமாய் இருந்தாலும் வல்லவரையனுக்கு அம்முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றவில்லை. இனந்தெரியாத பயமும் அருவருப்பும் ஏற்பட்டன. அதே நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் வல்லவரையனுக்கு அருகில் உற்று நோக்கின. மறுகணம் ஒரு பீதிகரமான பெண் குரலில் கிரீச் என்ற கூச்சல் கேட்டது. உடனே சிவிகையின் பட்டுத்திரை முன்போல் மூடிக்கொண்டது. வல்லவரையன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் தனக்கு சற்று பின்னால் ஒரு புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு நிற்பதை கண்டான். அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம் சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து கோர வடிவமாக மாறியிருப்பதையும் பார்த்தான். வல்லவரனுடைய உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன. யார் அந்த பெண்? ஏன் அஞ்சினாள்? தெரிந்து கொள்ள நாமும் பயணிப்போம் வல்லவரையனோடு.